That is great. Friends, இது பார்த்தீங்கன்னா Fiat Punto. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் ஃபயர் இன்ஜின் இருந்து இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா ஒரு கிளச்சோட கம்ப்ளைண்ட்டு அதேமாதிரி இன்ஜினோட நாய்ஸும் இதில் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளஸ்டரில் ஒரு காமன் ப்ராப்ளம் இந்த டிஜிட்டல் மீட்டர் தான். இந்த டிஜிட்டல் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிட்டுருக்கு. இந்த டிஜிட்டல் மீட்டர் செப்பரேட்டாக தனியாக கிடைக்காது, இதோட அசம்பிளோட தான் கிடைக்கும். ஆனால் இதில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதனால தான் தெரியல. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ராப்ளம். கிளச்சு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்என்கேஜ் ஆகலை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கணும். கிளச்சை உங்களுக்கு அழுத்தும் போது அந்த கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக ப்ராப்பராக இல்லாதனால தான் கியரோட நாய்ஸ் வருது. மூவிங் கியரில் எப்போ கம்ப்ளைண்ட் வருதோ அப்போ அது கிளச்சோட கம்ப்ளைண்ட் தான். ஃபர்ஸ்ட் கியரை வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப டைட்டாக இருக்குது. ரிவர்ஸ் கியர் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸை வந்து விடுது. இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த Fiat Puntoவோட கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணிட்டேன். இதோட ரிலீஸ் பெரிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி ரிலீஸ் பெரிங் மூவ் ஆகிற இந்த இடத்துலலாம் எந்த ஒரு க்ரீஸும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஜாம் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கவர் அசம்பிள் பாருங்கள் எவ்வளோ ஜாம் ஆகிட்டுருக்கு. இதுவே ஒரு கிளச் ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும். இப்போ கிளச் பிளேட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Fiat Puntoவோட கிளச் பிளேட் கவர் அசம்பிள் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த கிளச் பிளேட் கவர் அசம்பிள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் இதில் எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கீழ்ச்சிட்ருக்காங்க. எம்ஆர்பி இல்லை. இதோட பார்ட் நம்பர் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கிளச்சி ரிலீஸ் பெரிங் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தான் வாங்கணும். இப்போ கிளச் ரிலீஸ் பெரிங்கை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃப்ளைவீல் கண்டிஷன் நல்லா இருக்கிறதுனால இதே ஃப்ளைவீலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கிளச் பிளேட் கவர் அசம்பிள் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Fiat Puntoல கிளச் கவர் அசம்பிள்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன். இந்த Fiat Puntoலே வந்து பார்த்திங்கன்னா லோ பிக்கப் கம்ப்ளைண்ட் இருந்தது. லோ பிக்கப் கம்ப்ளைண்ட்டு ஒரு கியர் மாற்றும் போது பிக்கப் லாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ராட்டில் பாடினால தான். த்ராட்டில் பாடி பாருங்கள் எப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ஃபில்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டஸ்ட்டு தான் அதிகமாக உள்ளே போகும். ஃபில்ட்ரேஷன் பண்ணாமல் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு போகும். இதில் பாருங்கள் எவ்வளோ சைடில் வரைக்கும் டஸ்ட்டு ஏறி இருக்குது. இப்போ த்ராட்டில் பாடியை நான் சர்வீஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Fiat Puntoல கிளச்சோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியர் ரிவர்ஸ் கியரில் நாய்ஸ் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ரொம்ப ஹார்ட்னஸ், அதே மாதிரி ரிவர்ஸ் கியரோட கம்ப்ளைண்ட் இருந்தது. அதோட கவர் அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஜாமாக இருந்தது. கிளச்சு பிளேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்போ அதுதான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.